வணக்கம். இது ப்ராம்ப்ட்லி நியூஸ் தமிழின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக வலதுசாரி சிந்தனையாளரும் அரசியல் விமர்சகருமான பாபு பரமேஸ்வரன் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போது இந்தியாவை மற்றும் உலக நாடுகளை உலுக்கி உள்ள ஒரு சம்பவம் நம்ம எல்லாமே கேள்விப்பட்ட ஒரு சம்பவமாகி வச்சு இப்பொழுது காஷ்மீரில் நடந்த தாக்குதல், பயங்கரவாத தாக்குதல், அதை பற்றி பல்வேறு செய்திகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த தாக்குதலுக்கு மூளையான லஷ்கர்-இ தொய்பாவோட துணை அமைப்பான அதை தடை பண்ணியிருந்தாலும், இந்தியாவில் தடை பண்ணதுனால டிஆர்எஃப் இன்னொரு பெயரில் இயங்குறவங்க பொறுப்பேற்றுட்டு இருக்காங்கன்னு செய்திகள் வருது. இது போன்ற செய்திகள் வரும்பொழுது இப்போது இந்திய அரசாங்கம் சொல்ல வேண்டாம், இந்திய அரசை ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி மேலே ஒரு சில குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க எதிர்க்கட்சிகள் போன்றவர்கள். எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறது சகஜம் தான். இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சில குற்றச்சாட்டுகள் என்னென்னா, உளவுத்துறை தோல்வி இதற்கு காரணம், அதனால் அமித்ஷாவும் மோடியும் பதவி விலக வேண்டும் அப்படின்ற குரல் அன்று அந்த படுகொலை சம்பவம் நடந்ததுலேருந்தே எழுந்துகிட்டு இருக்கு. இதை பற்றி என்ன சொல்கிறீங்க? ப்ராம்ப்ட்லி நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இப்போ நெறியாளர் நீங்கள் கேட்ட கேள்வியில் தொடர்ந்து 11 ஆண்டுகளாக மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி ஆண்டு வருகிறது. திரு மோடிஜி பிரைம் மினிஸ்டராகவும் அமித்ஷாஜி உள்துறை போன்ற செயலில் இருக்காங்க. இப்போது காஷ்மீரில் நடந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்பது இந்தியாவுக்கு உலகளவில் மிகப்பெரிய ஒரு பெயர் கிடைச்சிருக்குது. அதற்கு முக்கிய காரணம் நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி. அப்போ இதில் ஏதாவது ஒரு விதத்தில் இந்தியாவுடைய மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாகவும் ஒரு அவப்பெயரை உருவாக்க வேண்டும் என்று சில நாடுகள் திட்டமிடுவதாக ஏற்கனவே பல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அதில் முக்கியமாக பாகிஸ்தான் என்பது ஒரு விளையாட்டுத்துறையிலேயே அவங்களுடைய இமோஷனல் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு வெறித்தனமான இது. அதை விளையாட்டை விளையாட்டாக பார்க்காமல் அதில் ஒரு வெறித்தனத்தையும், அவர்கள் தோல்வியை கண்டால் அவர்களால் அதை ஜீரணித்து கொள்ளவே முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ காஷ்மீருங்கிறது பாரத பிரதமர் மோடிஜி பதவியேற்றதுக்கு பிறகு அங்கு சில மாற்றங்களை கொண்டு வந்து இன்று அமைதி பூங்கா போன்ற ஒரு நிகழ்விலே காஷ்மீர் என்ற பகுதி இருக்கிறது. கிட்டத்தட்ட அனைவரும் காஷ்மீரை சுதந்திரமாக சுற்றி பார்த்து நிறைய சுற்றுலா பயணிகள் போகும் ஒரு நிலைமையில் இருந்து வருகிறது. அப்போ நம்மளுடைய பாரத தேசங்கிறது பார்த்திங்கன்னா எப்போவுமே சொல்கிறது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை என்று சொல்லுவார்கள். அப்போ இதோடைய தலைப்பகுதிங்கிறது காஷ்மீருங்கிறது இந்தியாவுடைய தலைப்பகுதியாக ஒரு உருவகப்படுத்தப்பட்டுள்ளது. அப்போ எந்த இடத்துல ஒரு சிறிய பிரச்சனையை கிளப்பினால் அது பூதாகரமாக உலக அளவில் வெடிக்கும் அப்படிங்கிறத இந்த தீவிரவாத அமைப்புகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதோடைய ஒரு சிறிய நிகழ்வாக இதை அவர்கள் தூண்டிவிட்டு இதன் மூலமாக பாரத தேசத்திற்கும் பாரத பிரதமருக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் ஒரு நெருக்கடியை கொடுத்து விட்டால் இதன் மூலமாக மக்களிடையே ஒரு தேவையற்ற சர்ச்சை கிளம்பும் என்ற உள்நோக்கத்தோடு பாகிஸ்தான் செய்திருக்கக்கூடிய சதிவேலை. இல்லை, நீங்கள் சொல்கிறதுபடி பாகிஸ்தான் சதிவேலையின்படி அங்கே தளமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற லஷ்கர்-இ தொய்பா போன்ற பயங்கரவாத அமைப்புகள் அங்கே அவங்க தளமாக செயல்படுவாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியும். எல்லாமே பாகிஸ்தான் நாட்டை பற்றி நம்ம அறிஞ்சது தான், நமக்கு தெரியும். ஆனாலும் இவ்வளவு இந்த பல்வேறு நாடுகள் கவனித்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த ஒரு சுற்றுலாத்தலமாக அறிவித்த பிறகு அத்தனை மக்கள் போகிற இடங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியாவுக்கும் மத்திய அரசாங்கத்தின் மேலே எப்போ வேணால் குற்றம் சுமத்தலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னு இருக்குல்ல. அந்த இடத்துல உளவுத்துறை ஏன் தோல்வி அடைந்ததுன்னு கேள்வி இல்லை. இது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு அரசாட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த அரசாட்சியில் கிட்டத்தட்ட மிக குறுகிய காலத்தில் நிறைய 17 IPS ஆஃபீஸர்களை அவங்க மாற்றிருக்கிறாங்க. உமர் அப்துல்லாவுடைய ஆட்சியில் அந்த மாதிரி இது நடந்திருக்குது. அப்போ எடுத்த உடனே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது ஸ்டேட்டோடைய கண்ட்ரோலில் தான் வரும். அப்போ ஸ்டேட் இன்னும் கவனமாக இருந்திருக்க வேண்டும். இந்த பகுதியில் ஆளக்கூடிய மாநில அரசுக்கு தான் அதோடைய முழு பொறுப்புமே. மத்திய அரசுங்கிறது அப்படி நம்ம தட்டி கழிப்பது இல்லை. அதாவது எடுத்த உடனே நம்ம போய் எந்த இடத்துக்கு போவோம்? ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு தமிழ்நாட்டுடைய பாதுகாப்பு இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு இங்கே தமிழ்நாட்டு காவல்துறை கையில் தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது தான் நீங்கள் பார்டர் லெவலில் போகும்போது தமிழ்நாடு போன்ற மாநிலங்களோட நிலைமைக்கும் காஷ்மீர் போன்ற மாநிலங்களோட நிலைமைக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிச்சயமாக இருக்கிறது. சட்டம் ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஒப்பிட்டு சொல்லக்கூடிய நிலைமையில் கூட ரெண்டுக்கும் பக்கத்தில் இல்லை. பட் இது வரைக்கும் மிக பாதுகாப்பான சூழ்நிலையில் தான் இருந்திருக்கிறது, இல்லை என்று மறுப்பதற்கு இல்லை. ஆனால் கடந்த சில
நாட்களுக்கு மாதங்களுக்கு முன்பாக சில மாற்றங்கள் காஷ்மீரில் நடந்துள்ளதாக எங்களுக்கு செய்திகள் வந்திருக்கிறது. ஊடகங்கள் வாயிலாகவும் நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் நிறைய பேர் மாற்றம், போலீஸ் துறை இருந்து மிலிட்ரிக்கு வந்து 3வது இடத்தில் தான் அங்கே நிலைமை கொடுக்கப்பட்டிருப்பதாக சில ஊடகங்கள் வாயிலாக நம்ம செய்தி அறிந்திருக்கிறோம். இது வந்து அவப்பெயரை உருவாக்க வேண்டும் என்பதற்காக கூறப்பட்ட ஒரு தவறான கருத்தே தவிர இதில் துளியும் உண்மை இருப்பதாக நாங்கள் கருதவில்லை. உளவுத்துறைக்கு இது தெரியாமல் நடந்தது ஒரு விதத்தில் ஒரு இல்லை, உளவுத்துறை ஏற்கனவே கூறியிருக்கிறார்கள் என்ற ரிப்போர்ட்டும் வந்திருக்கிறது. ஏற்கனவே ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்கல. இன்னொரு கேள்வி இவங்க எதிர்கட்சிகளால் கேட்கப்படுது என்னன்னா, இதற்கு முன்பாக காஷ்மீர் பயணத்தை ரத்து செய்தது ஏன், பாரத பிரதமர் ரத்து செய்தது, மோடி அவர் ரத்து செய்தது ஏன்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ உளவுத்துறை இவருடைய பயணத்துக்கு தகவலை சொன்னவர்கள் இந்த சுற்றுலா பயணிகளுக்கு சரியாக அறிவிக்காம விட்டார்களா அப்படின்ற ஒரு கேள்வி, அவங்களுடைய கேள்வி கேட்கப்படுது. இல்லை, சுற்றுலா பயணிகளுக்கு வந்து எல்லாருக்கும் தனித்தனியாக சொல்ல முடியாது. இது ஒரு அறிவிப்பாக நீங்கள் வெளியிட்டீங்கன்னா அச்சுறுத்தல் மூலமாக மக்கள் அங்கே வருவதே போய்விடும், மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும். அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் உளவுத்துறைங்கிறது வந்து அரசோடைய அதிகாரிகளுக்கும் அரசோடைய அமைச்சர்களுக்கும் தான் தெரிவிக்க முடியுமே தவிர இந்த மாதிரியான ஒரு அச்சுறுத்தல் இருக்குது அப்படிங்கிறத வந்து டிஃபைன் பண்ண முடியாது. அப்போது ஒரு பாரத பிரதமர் அங்கே போகும்போது ஐயா சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கிறது, சரி செய்து விட்டு போகலாம் என்ற அறிவுறுத்தல் கூடப்படலாமே தவிர ஒட்டுமொத்த மக்களையுமே நீங்கள் வந்து இந்த பகுதி வந்து அச்சுறுத்தலுக்கு உண்டான பகுதி என்றால் அது நாட்டின் அதாவது அதிகாரத்தன்மையவே பாதிக்கக்கூடிய விஷயமாக இருந்துவிடும். இதில் வந்து நிச்சயமாக பாரத பிரதமரும் உள்துறை அமைச்சரும் மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் ஏற்படாது என்பதற்கு அவர்கள் மக்களுக்கே வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். இதன் மூலமாக இந்தியாவின் பாதுகாப்பு இன்னும் அதிகமாக பலப்படுத்தப்படும் என்பதை இந்த நிகழ்ச்சி மூலமாக நாம் உணர்ந்து கொள்கிறோம். இன்னொரு கேள்வி எல்லாரும் கேட்குறோம், ஆர்டிகல் 370 நீக்கினவுடன் அங்கே வந்து அமைதி நிலவி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆர்டிகல் 370 அவசியம் கிடையாது. ஏனென்றால் காஷ்மீர்ன்றது இந்தியாவோட ஒன்றுபட்ட பகுதியானது அப்புறம் சிறப்பு சலுகை தேவையில்லை. இதுதான் ஆர்டிகல் 370 நீக்கினதுக்கான காரணம் இல்லையா? அப்போ தனிப்பட்ட ஒரு இது தேவையில்லையா, அங்கே சிறப்பு தகுதி தேவையில்லைன்னு தான் நீக்கினது. ஆர்டிகல் 370 நீக்கினதுக்கு அப்புறம் அங்கு மிகப்பெரிய அமைதி திரும்பி விட்டது, எல்லோரும் அங்கு வரலாம் நிலைமை உண்டாகி விட்டது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதை நீக்கியதற்கான பயன் எதுவுமே இல்லைன்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்கல்ல. இல்லை, எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு நீங்கள் ஆர்டிகல் 370 போட்டாலும் சொல்லுவாங்க, இல்லைன்னாலும் சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வந்து மொத்தமாக இந்தியாவின் பகுதிகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதுவும் இதுபோல் பார்டர் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாம் அதிக கவனம் செலுத்தி பாதுகாக்க வேண்டும். அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளும் இதற்கு ஒத்துழைப்பு தந்து மாநில கட்சியாக இருந்து அதிகார இருக்கக்கூடியவர்களும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்வின் மூலமாக நமக்கு வலியுறுத்தப்படுகிறது. இதை மத்திய அரசு உற்று நோக்கி கொண்டு இருக்கிறது. உடனடியாக உள்துறை அமைச்சர் அங்கே சென்றிருக்கிறார். நம்முடைய பாரத பிரதமரும் பயணத்தை பாதியில் முடித்துவிட்டு இங்கே வந்திருக்கிறார். இதில் இன்னொரு கூற்றும் நம்ம கவனிக்க வேண்டும். இதில் தான் ஒரு கேள்வி கேட்குறாங்க. அமெரிக்க சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு பாதியிலேயே இதிலிருந்து வந்தார், ஐக்கிய அரபு அந்த நாட்டிலேருந்து வந்தார் இல்லையா, சவுதியிலேருந்து வந்தார் இல்லையா, சவுதியிலிருந்து தன் பயணத்தை முடித்துவிட்டு இங்கே வந்தார். ஆனால் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அவர் செல்லாமல் பீகார் தேர்தலுக்கு சென்று விட்டார். இல்லை, அதாவது அவர் பாதியிலே பயணத்தை முடித்துட்டு வந்து ஏர்போர்ட்லேயே இதுக்குண்டான ஆலோசனை பண்ணாரு. இல்லை, அதற்கப்புறம் சம்பந்தப்பட்ட பகுதிக்கு சென்று ஆறுதல் கூடாமல் பீகாருக்கு தேர்தல் பரப்புரைக்கு சென்று விட்டார். அவர் வந்து உள்துறை அமைச்சரிடம் முழு பொறுப்பையும் அவர் ஒப்படைத்திருக்கிறார். நாட்டின் பாதுகாப்பை கருதி இன்று பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அவருடைய பயணம் என்பது நிச்சயமாக இருக்கும், இந்த இடத்திற்கு நிச்சயமாக இருக்கும். ஆனால் சில ஏற்பாடுகள், ஏனென்றால் இந்தியாவின் பாதுகாப்பு முக்கியம். இது ஒரு பகுதியிலே நிகழ்ந்திருக்கு. இந்த நிகழ்வு வந்து பல பகுதிகளுக்கு பரவி விடாமல் முதலில் தடுக்க வேண்டும். அந்த ஒரு குறிக்கோளிலே சம்பந்தப்பட்ட துறையில் உள்ள அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் கூட்டத்தை உடனடியாக கூட்டி பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்துக்கொண்டு இருக்கிறது. அந்த வேலைப்பணி காரணமாகவும் இப்போது தேர்தல் காலமாக அனைத்து கட்சி கூட்டத்துக்கு கூட பிரதமர் வரலங்கிறது மல்லிகார்ஜுன கார்கே கேட்டிருக்காரு சார். அதாவது அனைத்து கட்சி கூட்டம்ங்கிறது பிரதமரை மட்டும் வச்சு பண்றது கிடையாது. ஸோ எல்லாரும் இருக்கணும். துறை சம்பந்தப்பட்ட இருக்காரு, உள்துறை அமைச்சர் தானே அதுக்கு பொறுப்பு இருக்காரு. இருந்தாலும் ஆலோசனைகள் நிச்சயமாக பிரதமர் வழங்குவார். இவர்களுடைய முடிவுகளை வந்து அவரோடு ஆலோசித்த பிறகுதான் நிச்சயமாக இவர்கள் முடிவெடுப்பார். இதை ஒரு தேர்தல் பிரச்சார யுக்தியா பிஜேபி பீகார்ல பயன்படுத்தப்படுமா அப்படின்னு ஒரு கேள்வி திருமாவளவன் பண்றாங்க. ஒரு கேள்வி எழுப்புறாங்க. திருமாவளவன் எல்லாத்துக்குமே தான் கேள்வி கேட்பாரு. தமிழ்நாட்டில் நடந்தால் அதை கேட்க மாட்டார். மற்ற நாட்டில் நடந்துச்சுன்னா அவர் நிச்சயமாக ஈழத்தில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா இங்கேருந்து பேசுவார். தமிழ்நாட்டு மக்களுக்குரிய தேவைகளையோ மற்றதையோ பற்றி அவர் பேசுவது கிடையாது. இதெல்லாம் வந்து விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு அரசியலுக்கு அப்பாற்பட்டு பொதுமக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு இந்த அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் பேச வேண்டும். ஏனென்றால் இது ஒருத்தரை குறைத்து மதிப்பிடுவதோ ஒரு அரசியல் கட்சியை குறை கூறுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாகவே இதை பயன்படுத்தாமல் அனைவரும் ஒற்றுமையுடன் நின்று தீவிரவாதத்தை எதிர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து.
இப்போ இந்த நிலைமையில் பாகிஸ்தானுக்கும் நமக்கும் ஏற்பட்டது முக்கியமான சிந்து நதி இது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று அவர்கள் பதிலடியாக சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்திருக்காங்க. அப்படின்னு இதற்கு அப்புறம் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னவாக இருக்கும்? இல்லை, நிச்சயமாக இப்போ நம்ம சைடில் ஸ்ட்ராங்காக ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ எதுக்காவது ஒரு எதிர்வினையை அவங்க காட்டணுங்கிறதுக்காக அந்த சிம்லா இதை பண்ணியிருக்கிறாங்க. பட் இது வந்து நம்மளுடைய முழு ஆளுமை திறன் இருக்கிறதுனால நிச்சயமாக இது வந்து அரசியல் ரீதியாகவும் மத்திய அரசுடைய துறை ரீதியான ஏற்பாடுகளை நடத்திவிட்டு இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகளை அவர்கள் எப்போதுமே கிளப்பி கொண்டு தான் இருக்கிறார்கள். நீங்கள் இப்போ இது வரைக்கும் நீங்கள் எந்த ஸ்டெப்புமே எடுக்கலைங்கிறது ஒரு குறை இருந்துச்சு. பாகிஸ்தான் இவ்வளோ பண்ணுறாங்க, தீவிரவாத நடமாட்டம் இருக்குது, அதுக்கு மத்திய அரசு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க, ஏற்கனவே செஞ்சுருக்கலாம் அப்படின்னு. இது வந்து பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இதில் உடனடியாக எந்த முடிவும் யாரும் எடுக்க முடியாது. ஆனால் இப்போது நம்மளுடைய ஆளுகின்ற பாஜக அரசின் பிரதமராக இருக்கக்கூடிய மோடிஜி பாஜகவுக்கு மட்டுமல்ல, இந்திய தேசத்தின் மொத்த மக்களுக்கான ஒரு பிரதமராக இருந்து வருகிறார். அப்படி இருக்கும்போது அவருடைய நிலைப்பாட்டிலே அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. இப்போது எடுத்திருப்பது என்பது அவர்களுடைய தவறான இந்த தீவிரவாத நடவடிக்கை கூண்டோடு அழிக்க வேண்டும் என்ற ஒரு முடிவோடு தான் எடுத்திருக்கிறாரு. நிச்சயமாக இதற்கே அனைத்து கட்சியும் சார்பாகவும் ஒரு முடிவு தான் எடுக்கப்பட்டிருக்கு. யாரும் எதிர்த்தலாம் சொல்லல, காங்கிரஸும் சரி சொல்லவும் முடியாது. யாரும் சொன்னாங்கன்னா இவங்க பாகிஸ்தானுக்கு போயிட வேண்டியதான். மத்திய அரசாங்கத்தை ஆதரிக்கிறோம் தான் சொல்லியிருக்காங்க. எடுக்க முடிவுகளை ஆதரிக்கணும் தான் சொல்லியிருக்காங்க. யாரும் விலகிலாம் பேசலை இதில். ஆனால் அந்த குற்றச்சாட்டுகள் மல்லிகார்ஜுன கார்கே போன்றவர்கள் சொல்கிற குற்றச்சாட்டுன்னா ராகுல் காந்தி கூட போகிறாரு, பார்க்க போயிருக்காரு. ராகுல் காந்தி கூட இன்னைக்கு போகிறாரு. காங்கிரஸ் தலைவராக இருக்கிறதுனால அவர் ஒரு கருத்தை சொல்லணுமேங்கிறதுக்காக சொல்லியிருக்காரு. இதில் வந்து நிச்சயமாக அனைத்து கட்சிங்கிறது வந்து கட்சியை மறந்து இந்திய மக்களின் ஒரு உறுதிப்பாட்டு, அதாவது அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாது. ஏன்னா இப்போ காஷ்மீரில் வந்து இப்போ நல்ல சுமூக சூழ்நிலை திரும்பி இருக்கும்போது இப்போ மீண்டும் மக்களுக்கு அச்சம் தொடங்கிடுச்சு. இப்போ அங்கே இருக்கிற ஒரு 10,000 பேர் இப்போ சுற்றுலா போனவங்க திருப்பி உடனே இருந்தவங்க திரும்பி வந்திருக்காங்க, போனவங்க திரும்பி வந்திருக்காங்க. அந்த ஊர் மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து சுற்றுலாவை மட்டும் நம்பி இருப்பது. இப்போ தான் கொஞ்சம் மூச்சு விட ஆரம்பிச்சாங்க. அதையும் வந்து இப்போ இந்த காஷ்மீரோட முக்கியமே சுற்றுலா தான். அப்படி இருக்கும். நமக்கும் வந்து பொருளாதாரமும் அதில் இருக்குது, இந்திய பொருளாதாரமும் அதில் அடங்கி இருக்குது, அந்த ஸ்டேட்டோடைய ரெவென்யூவும் அதில் அடங்கி இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே உங்களை இப்போ நம்மளை வந்து ஒரு கட்டுப்பாட்டில் வைக்கணும்னா முதல்ல பொருளாதாரத்தில் கை வைப்பாங்க. அந்த பொருளாதாரம் எதன் மூலமாக வரும்னா அயல்நாட்டிலேருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் மூலமாக தான் வரும். இப்போ ஏற்கனவே கொரோனாவிலிருந்து நம்ம இப்போ தான் மீண்டு வந்தோம். ஒரு 3 ஆண்டுகளாக இருந்த பிரச்சனைகள்லாம் தெரியும். வெளிநாட்டு பயணிகள் இங்கே வரவே இல்லை. அப்படி இருக்கும்போதும் இந்தியாவுடைய நிதி நிலைமையை காப்பாற்றி வச்சிருந்த நம்மளுடைய அமைச்சர் வந்து இந்த விஷயத்தை நிச்சயமாக கட்டுக்குள் வைத்து இனிமேல் இது போன்ற தீவிரவாத சம்பவங்கள் எங்கேயுமே நடைபெறக்கூடாதுங்கிறது அவங்களுடைய கருத்தாக இருக்குது. இது ஒரு தீவிரவாத சம்பவம். இந்த சம்பவத்தில் வந்து நீங்கள் மதம்னு கலக்காதீங்க அப்படின்னு இங்கேக்குள்ள கட்சிகள்லாம் பேசுகிறாங்க. இது மதச்சாயம் பூச வேண்டாம், நீங்கள் இது இஸ்லாமிய தீவிரவாதம்னு சொல்லி ஒரு மதச்சாயம் பூசாது, தீவிரவாதத்துக்கு ஏது மதம்ன்ற ஒரு கேள்விகள்லாம் கேட்குறாங்க. செஞ்சவங்க யார், செய்தவர்கள் யார், அப்போ அவர்களுடைய பெயர் என்ன, அவர்கள் சார்ந்த மதம் என்ன? அப்படிங்கும்போது அந்த தீவிரவாதத்தை செய்தவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள்ங்கிறது வந்து குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. இதில் மதச்சாயம் வந்து யாரும் பூசலை. ஒருத்தருடைய பெயரை மாற்றி மதத்தை மாற்றி யாரும் அங்கே வந்து தீவிரவாதியாக உருவாக்கப்படவில்லை. தீவிரவாதியாக உருவானவர்கள் யார் என்றால் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள், அந்த மதத்தை சார்ந்தவர்கள். அப்போ அதை வந்து குறிப்பிட வேண்டிய நிலைமை இருக்கத்தான் சரி. அது பத்திரிகை மூலமாகவும் ஊடகங்கள் மூலமாகவும் அரசு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய, நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, இவங்களால் ஆபத்து ஏற்படலாம். அப்படிங்கும்போது இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு திருடனுடைய ஃபோட்டோ ஒட்டி வச்சுருக்காங்க, அவர் இன்னும் சமூகத்தை சேர்ந்தவங்க, அந்த சமூகம் ஃபுல்லாக திருடன்ற அர்த்தம் கிடையாது. அந்த குறிப்பிட்ட தீவிரவாத இயக்கத்தில் இணைந்தவர்களும் தீவிரவாதத்தை செய்பவர்களும் தான் அதுக்கு பொறுப்பே தவிர இதில் மதசாயம் பூச வேண்டிய அவசியமே யாருக்குமே கிடையாது. இங்கேருந்து சொல்லும்போது சொல்கிற பாகிஸ்தான் அவரோட நிலைமை சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது, முடிந்தால் இந்தியா அதுக்குரிய ஆதாரத்தை காமிக்கட்டுமே. அப்படி எத்தனை வருஷமாக இப்படியே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் எதுக்காவது பொறுப்பேற்றுட்டு இருக்கிற பாகிஸ்தான் அரசு இப்போ இவ்வளவு தீவிரவாத நிகழ்ச்சிகள் நம்ம நாட்டில் நடந்திருக்குது. வேறு நாடு எதுவுமே இதுக்கு வந்து பொறுப்பாக மாட்டேங்குது. ஏன்னா வேறு நாட்டையும் நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியத்தில் இல்லை. ஏன்னா பாகிஸ்தான் வந்து தன்னுடைய இந்த தீவிரவாத அமைப்புகள் மீது தன்னுடைய கட்டுப்பாடுகளை எழுந்து விட்டது. அவங்க சுதந்திரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த தீவிரவாத அமைப்புமே அந்த நாட்டுக்கே அச்சுறுத்தலாக தான் இருக்குது. அங்கேயும் நிறைய நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த நாடுடைய அரசோடைய நிலைமையே வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. மக்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்கிறது அங்கே இருக்க மக்களை கேட்டால் தான் தெரியும். நம்ம ஊடகங்கள் வாயிலாக மட்டும்தான் செய்திகள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வர்றோம். பாகிஸ்தான் இருக்கக்கூடிய மக்களே இந்த தீவிரவாதத்தை விரும்புகிறாங்களான்னு தெரியாது, நிச்சயமாக இல்லை. ஏன்னா அன்றாட வாழ்க்கையை வாழக்கூடிய சாதாரண மக்கள் அங்கே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தீவிரவாத அமைப்புகளிலிருந்து வேற அவங்க எங்கேருந்து அமைப்புகள் இந்த நாட்டில் வேணா இருக்கலாம், அந்த மக்கள் வந்து தீவிரவாதம் ஆதரிக்கிறாங்களான்னு நமக்கு தெரியாது. அவங்க ஆதரிக்கிறாங்கன்னு யாரும் குற்றச்சாட்டு சொல்லல. பாகிஸ்தான் அரசு தான் வந்து இதை
கண்ட்ரோலில் வைக்கணுங்கிறது தான் எல்லாருடைய வேண்டுகோளுமே. ஏன்னா ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வு வந்து இன்னொரு நாட்டுடைய நட்புறவையே பாதிக்குது. இப்போ பாகிஸ்தான் சொன்னாலே தீவிரவாதம்ங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்கு மேலோங்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தையும் கண்ணோட்டத்தையும் மாற்ற வேண்டும் என்றால் பாகிஸ்தானில் ஆளுகின்ற அரசு வந்து நிச்சயமாக இதற்குரிய தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து மற்ற நாடுகளோடு நட்புறவை பேண வேண்டும் என்றால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளை அந்த நாட்டுடைய அரசு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அவர்களை இல்லாத நிலைமையிலே செய்ய வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. அதற்கான வாய்ப்பு இருக்கின்றது நமக்கு தெரியாதானா? வருங்காலங்களில் அது அமையும். ஏன்னா அங்க ஒரு ஏதாவது இன்னும் ஒரு புரட்சி ஸ்ரீலங்காவில் நடந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு புரட்சி அதுவுமே அந்த நாட்டுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அது நம்ம போய் தலையிட முடியாது. அயல் நாட்டு விஷயங்கள்ல நம்ம தலையிட முடியாது. நம்மளுடைய கோரிக்கைகளையும் நம்முடைய சஜஷன்ஸையும் மட்டும்தான் சொல்ல முடியும். இன்னொரு இப்போ 90% நீர் உபயோகம் உங்களுக்கு சிந்து நதி மூலமாக தான் பாகிஸ்தானுக்கு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு 90% இழப்புங்கிறது அவங்களுக்கு எவ்வளோ விவசாய இழப்பு, எவ்வளோ பெரிய இழப்பாக இருக்கும் பாகிஸ்தான் நிச்சயமா இல்லையா? அது அந்த பாகிஸ்தான் உணருதா இல்லையான்றதை விட அதிர்ச்சியான விஷயம் இல்லையா? இப்போ நமக்கு ஒரு நோய் சாதாரண தலைவலியாக இருந்தால் அது சிறிய அளவிலே குணப்படுத்தலாம். ஒரு ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய நிலைமையாக இருந்தால் நிச்சயமாக அறுவை சிகிச்சை செய்தது மூலம் தான் அந்த நோயை குணப்படுத்த முடியும். அதே போன்ற நிகழ்வு பாகிஸ்தான் இவ்வளவு விளைவுகள் இருக்கும் என்று தெரிந்தே இந்த மாதிரி நடவடிக்கை ஈடுபட்டு தெரிந்துதான் அவர்கள் செய்கிறார்கள். ஏனென்றால் இதுவரைக்கும் நாம் எந்த விதமான கடுமையான நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை. ஒரு நட்புறவு நாடாக அதை பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலே அயல் நாடு, மிக அருகிலே இருக்கக்கூடிய நாடு, ரோடு வழியாகவே வாகா எல்லை வழியாகவே போயிட்டு வரக்கூடிய தினமும் கைகுலுக்கி கொண்டிருந்த ஒரு நிலைமை நேற்று சொல்லிட்டாங்க. க்ளோஸ் பண்ணுங்க, யாரும் கைகுலுக்க கூட கூடாது சார். இப்போ இந்த தீவிரவாத அமைப்பு கேக்கு வாங்கிட்டு போற நிகழ்வுகள்லாம் நம்ம பார்க்குறோம் சார். பாகிஸ்தான் அது உண்மையானது தானே? அது நிச்சயமா உண்மையானது தான். அது ஒன்று யாரு மீடியாவில் ஃபுல்லாக வந்து அப்போ இதை கொண்டாடி மகிழ்கிறாங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு கொடூர மனப்பான்மை அந்த இடத்துல இருந்திருக்கிறது. நீங்கள் அதுலேயும் அவர்கள் கொலை செய்யப்பட்டவர்களுடைய நிகழ்வுகளை கேட்டீங்கன்னு சொன்னால் நமக்கு இரத்த கண்ணீர் வரும். நீங்கள் அதாவது இது தீவிரவாத அமைப்பு, இஸ்லாமிய தீவிரவாத அமைப்பு என்று குற்றம் சாட்டுவதற்காக வருத்தப்படுகிறார்களே, ஒவ்வொருவருடைய கீழாடையை துறந்து பார்த்து அவர்கள் சுற்றிருக்கிறார்கள் என்றால் அப்போ எந்த அளவுக்கு அந்த சமூக ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா மாற்று கருத்துக்களாக புதுசாக இப்போ வந்துக்கிட்டே இருக்கு. அவங்க அப்படிலாம் செய்யவே இல்லை, பொய் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அது பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் உங்கள் பேரை கேட்கும்போது உங்களுடைய பேர் தெரிந்து விட போகுது, நீங்கள் பேசும்போது உங்களுடைய லாங்குவேஜ் என்னன்னு தெரிஞ்சிட போகுது. ஸோ இதெல்லாம் இல்லாமல் இப்படி செய்கிறாங்கன்னு சொன்னால் இது ஃபேப்ரிகேட்டட் கிடையாது, ஏற்கனவே நடந்த விஷயங்கள் தான் இது. ஏன்னா இப்போ அந்த குதிரை சவாரி செய்வர் கூட இவர் கூட அவர் ஒரு இஸ்லாமியர் தான், அவர் போராடி இருக்கார். அப்போ அவர் நல்ல இஸ்லாமியர், மக்களுக்கான ஒரு அவர் இந்தியர், அவர் ஒரு இந்திய இஸ்லாமியர், இந்திய உணர்வோடு இருக்கக்கூடியவர். அவர் இங்க இருக்கிற எல்லாரும் அப்படிதான் இருக்கலாம். ஏன்னா அவருடைய வாழ்வு யாரோ செய்யக்கூடிய தவறு விஷயங்கள் அவர்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. நிச்சயமாக இஸ்லாமிய சகோதரர்களிலே நிறைய பிரிவுகள் இருக்கிறது. இங்கே நம்ம நிறைய பேர் பார்க்குறோம். தீவிரவாதத்தை யாரும் ஆதரிப்பது கிடையாது. ஆனால் தீவிரவாத அமைப்புகளையும் இயக்கங்களையும் மிக அளவிலே அதாவது வளர்ச்சி அடைய செய்வது பாகிஸ்தான் என்பது உலக நாடுகள் அறிந்த விஷயம். ஸோ அவங்களுடைய புகலிடமாகவே பாகிஸ்தான் இருக்கிறது. வேறு எந்த நாட்டிலையும் அவ்வளோ சொல்ல முடியாது. இப்போ இதே இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய அரேபியன் கண்ட்ரீஸில் அப்படி இல்லை. அவங்க அந்த மாதிரி இல்லை. சட்டம் ஒழுங்கு இன்னும் மிக கடுமையாக வைத்திருக்கிறார்கள், அது யாராக இருந்தாலும். அதே இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பாகிஸ்தானில் இந்த நிலைமை இருக்கிறது என்றால் உலக நாடுகள் இன்னும் சற்று கவனமாக உற்று நோக்கி பாகிஸ்தானை அனைத்து நாடுகளும் கண்டித்து அவர்களுக்கு உரிய அந்த தக்க பாடத்தை புகட்ட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. இல்லை, இதோட விளைவுகள் அடுத்து எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது தொடர்ச்சி இப்போ இந்தியா சார்பாக ஒரு 4-5 உத்தரவுகள் உடனடியாக செய்யப்பட்டு தூதரகத்தையும் காலி பண்ண சொல்லிட்டாங்க. ஆமாம், எல்லாம் இங்கே இந்த பாகிஸ்தானியர்களை வெளியே போக சொல்லியிருக்காங்க. அங்கேருந்தும் வர சொல்லியாச்சு. அங்கேருந்தும் வராங்க, அவங்களும் வெளியே அனுப்ப சொல்லியிருக்காங்க. மருத்துவ விசால வந்தவங்களுக்கு ஒரு 28ஆம் தேதி வரைக்கும், 28-29 வரைக்கும் வச்சிருக்காங்க. மற்றபடி எல்லாரையுமே அனுப்ப சொல்லிட்டாங்க. ஏன்னா இதை மாதிரியான ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்தால்தான் இங்கே இருப்பவர்கள் யார் என்ற ஒரு கணக்கே தெரியும் நமக்கு. முதலிலே அரசாங்கத்திற்கு ஒரு கணக்கெடுப்பு என்பது நடத்தப்பட வேண்டும். அப்போ இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த மாதிரி முடிவுகளை எடுப்பதை தவிர வேறு வழி கிடையாது. இதை வச்சு அடுத்து சிஏஏக்கு மிகப்பெரிய ஆதரவு கிடைச்சிருமா? அப்போ எல்லாருக்கும் சிஏஏங்கிறது அது வேற. அது இந்தியாவுக்குள்ளே நம்ம நடத்துகிற விஷயங்கள் சார் உங்களுடைய அடையாளத்தையும் உங்களுக்கான ஒரு விஷயத்தையும், அதாவது சிஏஏ சட்டத்தை யாரும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை பெரிதுபடுத்தி பேசித்தான் நம்முடைய நாட்டில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதோட உண்மைத்தன்மை புரிந்தால் மக்கள் அதை எதிர்க்க மாட்டார்கள். நிச்சயமாக எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாலும் அதை எதிர்க்க மாட்டார்கள். அவருடைய நற்பயன்களை கொண்டு சென்று முறையாக அவர்களுக்கு புரிய வைக்கவில்லை. அதனால் தான் இந்த எதிர்ப்பலைகளை அரசியல் சாயம் பூசி அரசியல் கட்சிகள் மட்டுமே செய்கிறார்கள். மக்களிடத்திலே அதுக்குண்டான எதிர்ப்புகள் இல்லை.
பிஜேபிக்கு அரசாங்கத்துக்கு எதிராக மக்களிடம் எதுவும் விமர்சனம் இல்லைன்றீங்களா? இன்று வரை இல்லை, நிச்சயமாக கிடையாது. ஏன்னு சொன்னால் சரியான முறையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் உடனடியாக எடுத்திருக்கிறார்கள். இதுக்கு மேலே எந்த அரசாக இருந்தாலும் செய்ய முடியாது. இல்லை, இதற்கு மேலே அரசியலாக்க கூடாது இல்லையா? இந்த விஷயத்தை அரசியலே கிடையாது. இது வந்து நாட்டு மக்களின் பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பில் எந்த காம்ப்ரமைஸும் யாரும் பண்ணிக்க மாட்டாங்க. ஏனென்றால் நமக்கு பல நாடுகளிலே நடந்த மக்களின் அச்சுறுத்தல், மக்களின் போராட்டங்கள், மக்களுடைய பாதுகாப்பு குறித்த பிரச்சனைகள் வந்து நம்ம கண் முன்னாடி பார்த்துருக்குறோம். இலங்கையில் பார்த்துருக்குறோம், இதே பாகிஸ்தானில் பார்த்துருக்குறோம், நிறைய இடங்களில் பங்களாதேஷில் பார்த்துட்ருக்குறோம். ஸோ இந்த மாதிரி இடத்தை பார்க்கும்போது நிச்சயமாக இது உடனடியான நடவடிக்கையாக இருக்கிறதுனால தான் இவ்வளவு ஒரு 3-4 நாட்களுக்குள்ளேயே அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து துறைகளுக்கும் இதுக்குண்டான ஆணைகள் பிறக்கப்பட்டிருக்கிறது. டெல்லியில் மிகப்பெரிய ஒரு கூட்டங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. வாகா எல்லையை மூடினாங்கன்னு சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய விஷயம். நிச்சயமாக அது வந்து காலையில் திறந்து மாலை மூடும்போது ஒரு தேநீர் கோப்பையோடு போகக்கூடிய ஒரு இடத்துல இன்னைக்கு அதை வந்து டோட்டலாக க்ளோஸ் பண்ணி தூதரகத்தை காலி பண்ணுறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய சீரியஸான இஷ்யூ. எதுவாக இருந்தாலும் தூதரக அதிகாரிகளையும் திருப்பி அனுப்ப சொல்லிட்டாங்க, எல்லாரையும் அனுப்ப சொல்லிட்டாங்க. யாருமே இருக்கக்கூடாது. அவங்களும் அதே மாதிரி, அதாவது நம்ம ஆற்றக்கூடிய வினைக்கு எதிர்வினை அவங்க வேணும்னே ஆட்டணுமே ஆட்டிட்டு இருக்காங்களே தவிர அவங்களால முறையாக அதை வந்து டிஃபெண்ட் பண்ண முடியல. இல்லை நாங்கள் செஞ்சது சரின்னு சொல்ல முடியல, எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நாட்டுடைய ஆட்சியின்மை, திறமையின்மையுடைய ஒரு வெளிப்பாடாக தான் நம்ம பார்க்கணும். அதை மிக்க நன்றி. இந்த பிரச்சனையை பற்றி மற்றும் இந்தியாவோட பாதுகாப்பு நிலவரங்கள் மற்றும் மத்திய அரசாங்கத்துடைய நடவடிக்கைகள் இவற்றை பற்றி எங்களை விளக்கியதுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.